வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ தினமும் ஒரு ட்விஸ்ட் நடந்துட்டே இருக்கு. அதுலயும் லேட்டஸ்டா வந்திருக்க நியூஸ் தான் இப்போ பயங்கர ஹாட் டாபிக். ஆமாங்க, அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலகி இப்போ தனியா வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா, கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது கூடிய சீக்கிரம் ஒரு அரசியல் கட்சியா மாறும், வர தேர்தல்களில் போட்டியிடும்னு அவரே சொல்லிட்டாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சின்னு பல கட்சிகள் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருக்கும்னு ஒரு தனித்தனி ஓட்டு சதவீதம் இருக்கு. ஆனா புதுசா வர அண்ணாமலைக்குன்னு தனியா இப்போதைக்கு எந்த ஓட்டு வங்கியும் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா மற்ற கட்சிகளோட ஓட்டு கடல்ல இருந்துதான் ஓட்டுகளை பிரிக்க போறாரு. சரி, அவரு யாரோட ஓட்டுகளை அதிகமா பிரிக்க போறாரு? இதனால யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல சரியான டேட்டாவோட அலசி பார்ப்போமா? நிறைய பேர் நினைப்பாங்க அண்ணாமலை வந்தா அது திராவிட கட்சிகளோட ஓட்டுகளை பிரிக்கும்னு. ஆனா நாங்க கொஞ்சம் கிரவுண்ட் லெவல்ல யோசிச்சு பார்த்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் தோணுச்சு. அண்ணாமலை அதிகமா ஓட்டுகளை பிரிக்க போறது நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருந்துதான். என்னது, விஜய் கட்சியில இருந்தா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இவங்கள ஒரு பெரிய குரூப் மாற்றம் வேணும், பாரம்பரிய அரசியல் கட்சிகள் வேணா, சிஸ்டம் மாறணும்னு நினைக்கிறவங்க. இந்த இளைஞர்களோட ஓட்டுகளை குறி வச்சுதான் தமிழக வெற்றி கழகம் களம் இறங்குச்சு. ஆனா இப்போ அதே மாற்றம் தனிநபர் வழிபாடு இல்லாத அரசியல், நோ கல்ட் பாலிடிக்ஸ் என்கிற அதே ஆயுதத்தை கையில எடுத்து ஒரு யங் லீடரா அண்ணாமலையும் தனியா வராரு. இதனால என்ன ஆகும்னா, சிஸ்டம் மாறணும்னு நினைக்கிற அந்த நியூட்ரல் இளைஞர்களோட ஓட்டுகள் இப்போ தமிழக வெற்றி கழகம் மற்றும் அண்ணாமலையோட புது இயக்கம், இது ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டா பிரிய போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, தமிழக வெற்றி கழகம் குறிவச்ச அந்த இளைஞர்கள் ஓட்டு பேங்க்ல தான் அண்ணாமலை இப்போ கை வைக்க போறாரு. சரிப்பா, அண்ணாமலை வராரு, தமிழக வெற்றி கழகம் ஓட்டுகளை பிரிக்கிறாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஓட்டு பிரிவினை நடக்கும். ஆனா இந்த சண்டையில யாருக்குமே தெரியாம சைலண்டா லாபம் அடைய போறது யார் தெரியுமா? செந்தமிழன் சீமான் அவர்களும் அவரோட நாம் தமிழர் கட்சியும் தான். அது எப்படி சீமானுக்கு லாபம்னு கேக்குறீங்களா? இங்கதான் அரசியலோட மாஸ்டர் பிளான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு எதிரா தீவிரமான மாற்று அரசியலை பேசுற இடத்துல சீமான் இருக்காரு. இது வரைக்கும் இந்த மாற்றம் வேணும்னு நினைச்ச இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அண்ணாமலை பக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க. ஆனா இப்போ அண்ணாமலையும் தனியா வந்து தமிழக வெற்றி கழகம் ஓட்டுகளையும் பிரிக்கும்போது அங்க ஒரு பெரிய குழப்பம் வரும், ஓட்டுகள் சிதறும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கொள்கை ரீதியான ஓட்டு வங்கி. அவங்க சீமானை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ மற்ற புது கட்சிகள் தங்களுக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சீமானோட ஓட்டு சதவீதம் இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் பிரிஞ்சு கிடக்குறாங்க, சீமான் தான் இப்போதைக்கு கன்சிஸ்டண்டா இருக்காருன்னு நினைச்சு இந்த குழப்பத்துல இருக்க சில இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சி பக்கமே திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ அண்ணாமலை உள்ள வரது சீமானுக்கு மிகப்பெரிய சாதகமா அமைய போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்ணாமலையோட இந்த புது இயக்கம் தமிழ்நாட்டு அரசியலை இன்னும் சுவாரஸ்யமாக்க போகுது. ஓட்டு கடல்ல அண்ணாமலை தூண்டல் போட போறது உண்மைதான். ஆனா அதுல மாட்ட போறது தமிழக வெற்றி கழகம் ஓட்டுகளா, இல்ல அதனால லாபம் பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்க கணிப்பு என்ன மக்களே? அண்ணாமலை யாரோட ஓட்டுக்களை அதிகமா பிரிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமானுக்கு இதனால லாபமா நஷ்டமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம மாயவலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.